ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மேடம். யூடியூப்ல வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தோம். அப்புறம் கூகுள் மேப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்திருந்தோம் உங்க லொகேஷன். அதை தாண்டி நீங்க இந்த கிவ் அவே எல்லாம் போட்டுருந்தீங்களா, அதையும் பார்த்தோம். பார்த்தனால அப்படி ரொம்ப ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எனக்கு வந்து மதுல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய ரீச்சஸ் இருக்கு. ஆமா, அது மாதிரி கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கும் சோஃபா பண்ணி கொடுத்துருவோம். இருக்கு, ஹை பட்ஜெட்டாவும் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்குமா இல்ல? அதுதான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு காமிக்க போறேன். என்ன குவாலிட்டி இருக்கு, என்ன பிராண்ட் இருக்கு, எவ்ரிதிங் பக்கா காமிச்சிடும். அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குமே நம்ம கிட்ட சோஃபா இருக்கு. அந்த சோஃபா வந்து ஒரு 5500 சோஃபா ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சோஃபா எப்பவுமே நம்ம கம்பெனில 5500 தான். இன்னும் எத்தனை வருஷம் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் 5500 தான். வாங்க ஒவ்வொரு சோஃபா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சோஃபா இருக்குல்ல அப்புறம் 3 சீட்டர். இந்த 3 சீட்டர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய வீட்டுல வந்து 3 சீட்டர் தான் சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா சின்ன வீடா இருக்கும், ஆனா அவங்களுக்கும் சோஃபா வாங்கணும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை வந்து நம்ம எப்பவுமே நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த சோஃபா 5500. இந்த சோஃபா 3 சீட்டர் வந்து 5500 ரூபாய். இது செட்டோட எடுத்தாங்கன்னா நான் 10,500 ரூபாய்க்கு கொடுக்கேன். ஆமா ஆமா ஆமா. இது இன்னும் கொஞ்சம் இன்னும் கஷ்டப்படுற கஸ்டமரா இருந்தா இன்னும் ரேட்டு குறைச்சே கொடுக்கேன். ரொம்ப பார்க்கிங் பண்ணிட்டு எனக்கு இவ்வளவுதான் வேணும் அவ்வளவுதான் வேணும் கேட்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அமௌண்ட் கொஞ்சம் குறைச்சு தான் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அப்ப இதே சோஃபால சில கஸ்டமர் கேட்பாங்க, ப்ரோ அந்த ரொம்ப ரிச்சான சோஃபால இருக்கிற கம்ஃபர்ட் எல்லாம் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கேட்கும்போது அதுல இந்த மாதிரி சோஃபா கொடுத்துருவோம். இது 8000 ரூபாய். இது என்ன ரீசன்னா 8000 ரூபாய்னா இதுல யூஸ் பண்ற கிளாத் என்னதான் நகத்தை வச்சு கீருங்க, சவுண்ட் தான் வருமோ தவிர துணி ஒண்ணுமே ஆகாது. பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க, அவங்க அந்த அனிமல்ஸ் எல்லாம் கீறினாலும் ஒண்ணுமே ஆகாது. சரிங்களா? ஆமா கண்டிப்பா. இது வந்து நான் சொல்றேன், இந்த கிளாத்தை வந்து பிக்கவே முடியாது. நல்ல ஒரு ஷார்ப்பான நைஃபை வத்தி வெட்டினா மட்டும்தான் இது வெட்டும். அந்த மாதிரி கிளாத் இந்த கிளாத். ஆமா, அது மாதிரி இப்ப சிட்டிங் உட்காருங்கல்ல ப்ரோ, இந்த சோஃபால ஏறி குதிச்சாலும் ஜம்ப் பண்ணாலுமே அந்த சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும். ஆமா, இதெல்லாம் எதுல செய்யறது, என்ன மாதிரி ப்ரோ? இதுல பாத்தீங்கன்னா பொதுவா வெளியே பாத்தீங்கன்னா PU ஃபோம்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஹீட் இருக்கும். அந்த ஃபோம் அமுக்கி 4 இடத்துல குழி விழுந்துரும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நாங்க யூஸ் பண்றது சூப்பர் சாஃப்ட் ஃபோம்னு யூஸ் பண்றோம். அது ஒயிட்டா இருக்கும். அது நம்ம நிறைய வீட்டுல நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அது மட்டும் யூஸ் பண்ணாம அது கூட பாக்கெட் ஸ்ப்ரிங் ஒன்று யூஸ் பண்றோம். யூஸ் பண்றதுனால மட்டும்தான் சோஃபா லைஃபா இருக்கு. இதே நீங்க போயிட்டு ஒரு டாம்பரோ ராயலாக்னு ஒரு பெரிய ஒரு ஷோரூம்ல போய் நீங்க பார்த்தாலுமே அவங்க இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு ஆமா பட்ஜெட் ரீதியா வந்து இங்க கம்மியா இருக்கும். ஆமா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நார்மல் சோஃபாக்கு அதுக்குமே ஷோரூம்ல போயிட்டீங்கன்னா 20,000 வேரியேஷன் சொல்லுவாங்க. நம்ம வெறும் 3000 ரூபாயில அந்த கதையை முடிச்சு கொடுத்துருவோம். அவ்வளவுதான். ஆமா, நார்மல் சோஃபா லக்ஸரி சோஃபா ஒரு 3000 வேரியேஷன், அவ்வளவுதான் முடியும். 5000 ரூபாய் 8500. இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கல இருக்கிறவங்களுக்கு. அது போக இதுலயும் கொஞ்சம் ரேட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு நிறைய மாடல்ஸ் நம்மகிட்ட உண்டு. கிட்டத்தட்ட நம்மகிட்ட 4000க்கு மேல மாடலே உண்டு. லாஸ்ட் ஹையஸ்ட் பட்ஜெட்னா எவ்வளவு? ஹையஸ்ட் பட்ஜெட் சொல்லும்போது 3+1+1 வித்தவுட் மெக்கானிசம் சோஃபான்னு சொல்லுவாங்க. அதாவது ரெக்லைனர் அந்த மாதிரி இல்லாத மெக்கானிசம் சோஃபா வந்து வெறும் 37,500 ரூபாய்க்கு நான் கொடுத்துருவேன். அதுக்கு மேல மெக்கானிசம் இல்லாத சோஃபா எனக்கு கிடையவே கிடையாது. அந்த 30ல ரெக்லைனர் போடும்போது ரேட்டு கூடும். ரெக்லைனர்லாம் இல்லாம நீங்க ஒரு ஹையஸ்ட் சோஃபா அதுவே 37,500 ரூபாய் தான். அவ்வளவுதான். சரிங்களா? ஸ்டார்ட் அப் 5000 ரூபானா இது வந்து 37,500 ரூபாய். கார்னர் சோஃபா மட்டும் 40,000 ரூபாய். 40,000 கார்னர் சோஃபா. 40,000. இதுதான் என்னோட ஹையஸ்ட். இதுவே நீங்களும் போயிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் சோஃபா நீங்க போய் வாங்கிட்டு கூட வாங்க, போட்டோ எடுத்துட்டு வாங்க. நான் பண்ணித்தரேன், சத்தியமா பண்ணித்தரேன், உண்மையில பண்ணித்தரேன். ஏன்னா நாங்க மேனுஃபேக்சர், எனக்கு தெரியும் என்ன மேடம். ஆமா, ஏன்னா அந்த இப்ப உதாரணத்துக்கு இந்த கிளாத் எனக்கு 120 ரூபா வருதான். ரீட்டைலாவும் பண்றீங்க? ஹோல்சேல் வந்து பெரிய பெரிய கடைகளுக்கு பிரீமியம் சோஃபா மட்டும் கஸ்டமைஸ் நான் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். ஓகே ஓகே. ஆமா, சில பேர் கஸ்டமைஸா கேட்கும்போது கஸ்டமைஸா நான் பண்ணி கொடுத்துருவேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ் தான் ப்ரோ. எனக்கு வர்ற கஸ்டமர் எல்லாருமே இப்போ அர்ஜென்ட் கஸ்டமர் இப்படி வேணும்ன்றத நீங்க அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. என்ன கலர் பண்ணி கொடுத்துருவோம், என்ன கலர் வேணும், அது மாதிரி என்ன கிளாத் வேணும், அப்புறம் என்ன சைஸ் வேணும், என்ன டிசைன் வேணும், எல்லாமே A to Z நீங்களே வந்து ஃபுல்லா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எல்லாருக்கும் கொடுத்துருவோம். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லக்ஸரிஸ் கான்செப்ட் தான். சேம் அதே பிரைஸ்க்கு என்னால பண்ண முடியும். சரிங்களா? ஆமா, இதை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் தான், தியேட்டருக்கு யூஸ் பண்றது. இதுல உட்காந்துட்டு நீங்க வந்து ஆமா நீங்க வந்து எழுதுனாலும் உட்காந்து எழுதிக்கலாம். இதுவும் மோட்டரைஸ்ட் ரெக்லைனர் தான். ஆமா, இதுக்கு பட்டன் உள்ள வச்சிருக்கேன். ஆமா, சில பேர் வந்து உள்ள பட்டன் கேட்பாங்க, உள்ள வச்சு கொடுத்துருவேன். நம்ம எங்க கேட்கறாங்களோ அந்த இடத்துக்கு கம்ஃபர்ட்டா வச்சு கொடுத்துருவோம். கஸ்டமைஸ்டு. ஆமா, நம்மளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டு தான். கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்க ஃபெசிலிட்டி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்க கம்ஃபர்ட் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கம்ஃபர்ட்டா பண்ணிக்கலாம்.
இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கும். லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, மத்த நேரம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்படி மெதுவா கழட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த ஹோல்டர் மட்டும் தான் அதுல இருக்கும், அது கூட ஹோல் இருக்காது. ஆமா, இது உள்ள போய் லாக் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. புஷ்ஃபில் மாதிரி உள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிடும். சரிங்களா? ஆமா, தேவைப்படுமோ நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்ல நேரம் இது வந்து இதுக்கு வந்து அடிஷ்னலா இது ஒரு 1500 ரூபாய் வரும். ஆமா, இது நான் அப்படியே பண்றதா இருந்தா ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்துருவேன். இது ஹைட் எவ்வளவு? அப்படியே உள்ள சொல்லிடுவோம், நம்ம வச்சுக்கலாம். நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது கூட ஓகே தான். இது இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்சசரிஸ் நம்மகிட்ட இருக்கு. நம்ம என்னென்ன ஃபிட்டிங் வேணும். ஆமா, கஸ்டமருக்கு இந்த மாதிரி வேணும், இதுலயே வேற மாதிரி வேணும். ஆமா, இப்போ உதாரணத்துக்கு பண்ணி கொடுத்துருவேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் வைக்கிறதுக்கு கேட்பாங்க. ஏன்னா இதுல மொபைல் சார்ஜும் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம் ஆமா மொபைல் சார்ஜ் எடுத்துருவாமா மொபைல். இது இந்த மாதிரி அமுக்கி போனுக்கு வேணா சார்ஜ் போட்டுக்கலாம். ஆகுதுல்ல? சார்ஜ் ஆகுது. ஆமா, சரியாப்பா. நல்லா இருக்கும். இது லேப்டாப்புக்கு சார்ஜ் போட்டுக்குவாங்க, எல்லாத்துக்கும் போட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபா மாடல், இந்த மாடலை பொறுத்து மட்டும் நான் வந்து ஒரு எக்கனாமிக்கல எல்லாருக்குமே ஒரு ரெக்லைனர் சோஃபா ஆசை இருக்கும். ஸோ அதனால இந்த மாடல்ல, அதாவது இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இப்போ சாயிற இடம் உட்கார இடம் எல்லாமே நல்ல சாஃப்டா இருக்கும். இப்போ மற்ற மாடலை பார்க்கும்போது பேக்ல எல்லாம் இல்லாம இருந்துச்சு இல்லையா, இதுல இல்லாம இருக்கும். ஸோ வந்து அன்வான்ட் இடத்துல மட்டும் தேவையில்லாத பொருளை நீக்கிட்டு எங்கெங்க கண்டிப்பா சாஃப்ட் எல்லாம் கம்ஃபர்ட் வேணுமோ அந்த இடத்த மட்டும் வச்சு இதனா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கே கொடுத்துட்டு இருக்கேன். வெறும் 11,500 ரூபாய்க்கு பெஸ்ட் குவாலிட்டியா நான் வந்து ரெக்லைனர் மேனுவல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதுலயே சுத்துற டைப் ரோலிங் டைப்னா நான் வந்து 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இதுலயே மோட்டரைஸ்டா அதையும் நான் உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கே கொடுக்குறேன். இதுலயே டாப் எண்ட் மாடல் வேணுமா அதை நான் வெறும் 18,500 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். ஓகே ப்ரோ. ஆமா, இது வந்து எல்லாருக்கும் ஒரு ரெக்லைனர் வேணும், கம்மி ரேட்ல வேணும் லைக் பண்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டியா, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஹை லெவலுக்கு அது 18,500 தான் சொல்றாரு. அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வந்து பாத்தீங்கன்னாலே வாங்கிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம வெளியே போய் விசாரிக்கிற கம்பேரிசன் பண்ணி பார்த்தாலே தெரியுது. 10,000 ரூபாய் 15,000 எல்லாம் டிஃபர் ஆகுது. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது அப்பல வெறும் மோட்டரைஸ் யூஸ் பண்ணாங்கல்ல, இதுல இது வந்து அப்படியே சுத்திக்கலாம், அப்படியே ராக்கிங் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஓபன் பண்ண ஈஸியா. இதுவும் பாத்தீங்கன்னா இப்போ ரெக்லைனர் பண்றது மேனுவல்ல பண்ணோம். இது கரண்ட் மோட்டர் வச்சு கரண்ட் அதே இதுல சுத்துற டைப். இது இருக்கையிலே டாப் அண்ட் ரெக்லைனர் இதான் சொல்லுவாங்க. இதுல வந்து மோட்டரைஸ்டும் வந்துடும், ராக்கிங் வந்துடும், ரெக்லைனிங் வந்துடும், எல்லாமே வந்துடும். இதுல இப்படியே சுத்திக்கலாம். நல்லா இருக்கு. ஆனா செம்மையா இருக்கு. இது சூப்பர் நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நான் வந்து 21,500க்கு இந்த செட்டு கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இருக்கையிலே காஸ்ட்லி ரெக்லைனர் மெக்கானிசமே இதுதான். இதெல்லாம் 500 கடையில குறைஞ்சது இவ்வளவு ஆபரேஷன் நடக்கிற எல்லாமே வந்து 21,500 கொடுத்துட்டு இருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் கடைகள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 35 இருக்கும். ஆமா, இப்ப இதை பொறுத்த வரைக்கும் கம்பர்ட் மாடல் சோஃபா ப்ரோ. ஆமா, கம்பர்ட் சோஃபானா இப்ப பொதுவா நீங்க கட்டில் யூஸ் பண்ணுவீங்க, அதுல மெத்த யூஸ் பண்ணுவோம். இது வந்து சோஃபா, இந்த நேரம் சோஃபாவா இருக்கு இல்லையா, நல்லா குஷியான அழகா இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சாஞ்சு உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு மாதிரி சாஞ்சு உட்கார்ந்து அப்படி லைக் பண்ணீங்கன்னா இருக்கு இல்லையா, அப்படியே எடுத்து அப்படி சாஞ்சுனா இப்படி சாஞ்சு உட்காந்துக்கலாம். ஆமா, நல்லா ஈஸியா டிவி பாக்குறதுக்குலாம் நல்லா வசதியா இருக்கும். எல்லாத்துக்கும் டிவி நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, கால் உங்களுக்கு தொங்கணும் அப்படின்னா லைட்டா கால் மட்டும் தூக்கி 2 பேரும் லைட்டா அவ்வளோ. ஆமா ஓகேவா, இந்த மாதிரி கால் விரிச்சு ஆமா இந்த மாதிரி ஆஃப் பெட்டாக போட்டுக்கலாம். இல்ல ப்ரோ நான் டிவிலாம் பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு, நான் தூங்க போறேன், டயர்டா இருக்கு அப்படின்னு நீங்க லைக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், லைட்டா தூக்கிட்டு அப்படியே விட்டா தூங்கி அவ்வளவுதான். மொத்தமா ஆமா பெட்டா வச்சு தலைக்கணை வச்சு யூஸ் பண்ண நல்லா இருக்கும். கெஸ்ட் வீட்டுல அடிக்கடி நிறைய கெஸ்ட் வராங்கன்னா இது ஹால் பர்பஸ்க்கு நல்லா இருக்கும். இது இதோட ஸ்டார்டிங் ரேட்டு, அதாவது 3 சீட்டர் 3 அடியில வரும் உள்ளளவு, மொத்தம் 4 அடி வந்துடும். அதோட அளவு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 13,500 ரூபாய்க்கு நான் கொடுக்கேன்.
ஆமா அந்த 13,000 ரூபாய் ஏன் கொடுக்கறனா அது வந்து பேஷண்ட் பர்பஸ். இப்போ கால் உடைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வயசானவங்களுக்கு வந்து ஒரு ஆள் மட்டும் படுத்திருப்பாங்க, பண்ற விஷயத்த கொஞ்சம் ஹெல்ப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல அந்த அந்த நீடு வந்து 13,200 ரூபாய் வந்து பொதுவா அந்த பேஷண்ட் சிங்கிளா இருக்கிறவங்க வாங்குறது. அதாவது அவங்களுக்குமே விஸ்தாரமா இருக்கும். அப்படி இல்ல 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்கன்னா 2 சீட்டர், அது வந்து உள்ள 4 அடி இருக்கும். அது வந்து 17,500 ரூபாய் கொடுக்கேன். இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 20,000 ரூபாய். இது வந்து 3 சீட்டர் கிடையாது, 4 சீட்டர். இது வந்து 22,000 ரூபாய். 22,000 ரூபாய் ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளவு 22. இன்னொரு மாடல் உண்டு, அது வந்து 24 ரூபாய். எல்லாம் சேர்த்து வாங்கிக்கலாம். இது இப்ப கடையில போய் கட்டில் வாங்குறீங்களா? அப்புறம் சிங்கிள் காட்டு, டபுள் காட்டு, குயின் சைஸ், கிங் சைஸ். அதே மாதிரி சிங்கிள் காட்டுனா 13,500, டபுள் காட்டு சைஸ்னா 17,500, அப்புறம் 3 சீட்டர் அதாவது குயின் சைஸ்னா 20,000 ரூபாய், கிங் சைஸ்னா 22,000 ரூபாய் ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்ல, உட்கார இடத்துல ஃபுல்லா பாக்கெட் ஸ்ப்ரிங், சூப்பர் சாஃப்ட். இதுல துளி கூட ஹீட் வராது, ஹீட்டே இல்ல வராது. தண்ணி பட்டாலுமே தண்ணி கிளாத்ல தான் ஸ்ப்ரெட் ஆகும் தவிர இதுல ஸ்ப்ரெட் ஆகாது. ஆமா, இதுலயே பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ப்ரோ எங்களுக்கு ரொம்ப ஜம்போ அந்த ரெக்லைனர் சோஃபா இருக்குல்ல, அந்த ரெக்லைனர் சோஃபா மாடல்லயே எங்களுக்கு வந்து இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இது மாதிரினா உதாரணத்துக்கு கம்பர்ட் மாதிரி தாங்க அப்படிம்பாங்க. சரிங்களா? இது ஃபுல் ஸ்லீப்பிங் பர்பஸ் சொல்றதை விட ஆஃப் ஸ்லீப்பிங் பர்பஸ் சொல்ல, எப்படின்னா சாஞ்சிட்டு படுறது வசதியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆமா இது ஃபுல்லா போட்டா கூட அந்த அளவு கம்ஃபர்ட் இருக்காது. இது சாச்சி போறோம் இல்லைங்களா, இதுல வந்து நல்ல கம்ஃபர்ட் வரும். ஆமா, டிவி இது பக்கா தியேட்டர் பர்பஸ் இது. சரிங்களா? இதுல ரிமோட் வேணா இந்த ஸ்டோரேஜ்ல போட்டுக்கலாம். கப் ஹோல்டர் இருக்கு, கப் ஹோல்டர் வச்சுக்கலாம், பெப்சி கிப்ஸ் வச்சு குடிச்சிக்கலாம். ஆமா, இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா இது வந்து நான் தர ரேட்டு பாத்தீங்கன்னா 3 சீட்டர் மட்டுமே இவரு 28,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். இந்த 3 சீட் 28 ரூபாய்க்கு இங்க எல்லாம் எங்க போனாலும் இது 28 ரூபாய்க்கு வாய்ப்பு கிடையாது. அந்த குவாலிட்டி கிடையாது. இது கீழே இழுத்து விட்டுக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து வீடியோக்காக நிறைய பண்றாங்க, ஆனா இது உண்மையாவே ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ். இந்த சோஃபா என்ன சோஃபா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரெக்லைனர் மாடல் வேணும், எனக்கு ரெக்லைனர் வேண்டாம் லைக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செட் நான் பண்ணி கொடுத்துருவேன். இதுல பாத்தீங்கன்னா பிக்கெஸ்ட் ஃபேமிலி செட், நல்ல பிக். ஹைட் 5 அடி இருப்பேனா? சரிங்களா? ஓகேவா? எனக்கே பாத்தீங்கன்னா இது வந்து வயிறு அளவுக்கு வந்துடும். சரிங்களா? இல்ல நீங்க ஏறி கூச்சாலும் ஜம்மானாலும் ஒண்ணுமே ஆகாது. 7-8 பேர் உட்காரலாம் போலயே. தாராளமா போறோம். நல்ல அவ்வளோ லென்த்தாவும் இருக்கும். இதுல வந்து வெளியே வந்து இதுல வந்து இந்த கிராஸ் கட் இல்லாம ஸ்ட்ரைட்டா சின்ன சைஸ்ல செஞ்சு கம்மி ரேட்லயும் கொடுக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லோ குவாலிட்டில கொடுக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த சைஸ் இந்த மாடல் ஜம்போ மாடல், இது மாதிரி வேற என்ன ஜம்போ மாடல் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே பண்ணி தரேன். என்ன பட்ஜெட்? இது மேக்ஸிமம் வித்தவுட் நான் ரெக்லைனர் சோஃபா பாத்தீங்கன்னா வெறும் 37,500 ரூபாய்க்கு கொடுக்கேன். 37,000 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய செட் நான் கொடுக்கேன். ஆமா, நீங்க என்ன மாடல் கொடுத்தாலும் அதே ரேட்டுக்கு கொடுக்க முடியும். கண்டிப்பா கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ப்ரோ எனக்கு இதுல ஒரு சீட்ல மட்டும் ரெக்லைனர் வேணும், 3 சீட்ல ரெக்லைனர் வேணும், சிங்கிள் வேணும் அப்படி கேட்காங்கன்னா ஒவ்வொரு மெக்கானிசத்துக்கும் ஒரு 5,000 ரூபாய் மட்டும், ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளவுதான். மெக்கானிசம் ரேட் அப்படியே ஆட் பண்ணிடுவேன். ஓகே ஓகே. இதுலயே வந்து ஒண்ணே ஒண்ணுக்கு மட்டும் வேணுமா? 37,500 ரூபாயில இருந்து 5,000 தான் கூட. 5,000 ரூபாய் கூட வரும். ஆமா, இப்போ லாஸ்ட் ரெண்டு சிங்கிள் வேணும்னா 10,000 ரூபாய் கூட வரும். 40,500 ரூபாய் தான் அந்த மாதிரி வந்துடும். ஆமா, இல்ல மொத்தத்துல இன்னும் 4 வேணும் அப்படின்னா அந்த மெக்கானிசம் ரேட் ஆட் பண்ணிடுவேன். ஆமா, 4 மெக்கானிசமா 20,000 ரூபாய் ஆட் ஆயிடும். மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா லோ மெக்கானிசம் கொடுக்கல, ஒக்கின் பிராண்ட் ஒரு மெக்கானிசம் கொடுக்க, ஜெர்மன் பிராண்டு. சரிங்களா? சோ அது பாத்தீங்கன்னா 4 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே நான் தரேன். ஓ அப்படியா? ஆமா, எல்லா சோஃபாக்கும் இந்த மெக்கானிசம் எல்லா சோஃபாவும் ஒக்கின் பிராண்ட் தான். அது மாதிரி கம்பர்ட்டும் பாத்தீங்கன்னா கம்பர்ட் நான் காட்டுறேன் அது அடுத்ததுல. இது மாதிரி இது வந்து 3 ஃபோல்டுங்களா, இது 3 ஃபோல்டு பேக் சைடுல, இது வந்து 2 ஃபோல்டு மாடல். சரிங்களா? இது 2 ஃபோல்டு மாடல். ஆமா, இது வந்து ஆமா அது என்ன கம்ஃபர்ட்னா 3 ஃபோல்ட்னா சேம் எல்லாமே சேம் ஹைட் தான். பட் 3 ஃபோல்டு கொஞ்சம் பேக் சாயிரானா கொஞ்சம் இந்த சாஃப்ட்வேர் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா ரெண்டுக்குமே சேம். கஸ்டமருக்கு பிடிக்கிறதானே? ஆமா, கரெக்ட். இது ஆனா சேம் பிரைஸ் தான். சேம் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, இவ்வளவு பெருசா 8 பேர் உட்கார்ந்து வீட்ல போறது வந்து 37,500 ரூபா. இன்னைக்கு சோஃபா எடுத்தாலும் இவ்வளவு பெருசா வந்துட்டு 1,00,000 ரூபான்றாங்க, 80,000 ரூபான்றாங்க. கண்டிப்பா 37,500 ரூபாய்க்கு வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல போய் வாங்கினா ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் ரேட்டும் சரி, குவாலிட்டி கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் மட்டும் வெறியா இருப்பேன். ஆமா, ஏன்னா அது ஒண்ணுதான் ப்ரோ. ஏன்னா சீரிஸ் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது பின்னாடியே அலையணும், புது வேலை பண்ண முடியாது. அதை தாண்டி இவ்வளவு தூரத்துக்கு 4 வருஷத்துக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாருன்னும் போது ரொம்ப பெரிய விஷயம் தான். நீங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றதுனால இதெல்லாம் வந்து சாத்தியமாகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து ஒரு கடையில எல்லாம் இவ்வளவு இதுக்கு சான்சஸே இல்லை.
ப்ரொமோஷனுக்காக பேசுறோம் அப்படின்ற எந்த ஐடியாவுமே கிடையாது. நான் வந்து நேர்ல பாத்திருக்கேன், ஃபீல் பண்றேன், அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சா நீங்க நேர்ல வந்து பார்க்க போறீங்க, வீடியோஸ் பாக்குறத வச்சு உங்களுக்கு பிடிக்கிறத வச்சு கம்பேர் பண்ண போறீங்க, வாங்க போறீங்க, அவ்வளவுதான். சரிங்களா ப்ரோ, தேங்க்ஸ். இப்போ நம்ம அந்த இது வந்து இந்த கட்லுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் மாதிரி வந்துரும் ப்ரோ. ஆமா, இதெல்லாம் பெருசா ரெடிமேடா கிடைக்காது. இது நம்ம கஸ்டமைஸா நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்குறோம். அந்த சைஸுக்கு தகுந்தபடி. ஆமா, 6க்கு 3, 6க்கு 2 சைஸ்ல நிறைய மாடல் உண்டு. அதுல நிறைய டிசைன்ஸ்லாம் அந்த மாதிரி வரும், ஹெட் ரெஸ்ட்டுக்கு வைக்கிற மாதிரி. சரிங்களா, இது வந்து ஆமா இந்த எப்படி கட்டில் மேல போட்டுக்கிறது? இது கட்டில் மேல வந்து செவுத்துல அட்டாச் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி இதுக்கும் கட்லாவும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இதுல இந்த மாதிரி குஷன் காட்லாம் பாப்பீங்கல்ல, அதுல குஷன் காட்டாவும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதெல்லாம் நான் தர ரேட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலையை சுத்தும், அவ்வளவு கம்மியா இருக்கும். இதுலயே கட்லு இதே கான்செப்ட் அடிக்குதா இருந்தா 15,000 கட்ல அடிச்சு கொடுத்துருவேன். அப்படியா? ஆமா ஆமா. இப்ப இந்த ஹெட் ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு 4 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இது மெத்த ப்ரோ. இது சரி, நம்ம இதுலயே மெத்த பண்றோம். அது கஸ்டமைஸா பண்ணி கொடுப்பேன். இப்ப கடையில வாங்குவாங்க, பேக் பெயின் வரும், குஷன் சம்பந்தமா எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்.